அழுவாத வைத்தியக்கார பையன் ஒரு சீசன் போனா அடுத்த சீசன் பாத்துக்குவான். ஓடு எல்லா டீமும் வச்சு நவட்டிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்கே ட்ரோல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பார்ட் 2 போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பார்ட் 2 வந்து நம்ம போடுறோம். மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோ பாருங்க. இந்த பதிரானாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண லெவலுக்கு வந்து பெர்ஃபார்மே பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க. அதை பற்றின இந்த ட்ரோல் தான் இது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. தோனி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து சென்னை ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 8வது 9வது இந்த மாதிரி இறங்கி கடைசியில் வந்து குறைஞ்ச பாலுக்கு அதிக ரன் அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. இதனால் என்ன ஆகிடுதுன்னா அவசரப்பட்டு அவுட் ஆகிடுறாரு. இதை பற்றின ட்ரோல் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ராகுல் திரிபாதி. இவருக்கு வந்து ஏகப்பட்ட சான்சஸ் வந்து கொடுத்தாங்க. ஆனால் எந்த சான்ஸையுமே இவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல. இதே மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே டீமில் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ பிளேயர்ஸுக்கு வந்து சான்ஸே கொடுக்கல. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க ஐயா? ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டினா உங்களுக்கு அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா எப்போவுமே நம்ம ஜெயிச்சுட்டே இருந்தாலும் அந்த உலகமே நம்மளை கண்டுக்கிறோம். தோத்தன்னா ஒரு பயம் நம்ம மதிக்க மாட்டோம். இங்க பாருங்க, இந்த தீபக் சாகர் வந்து தோனி பக்கத்துல நின்று அவரை வந்து இது பண்றாரு. தோனி வந்து டீமுக்கு அட்வைஸ் பண்றாரு பாருங்க. என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் இதுதான். அந்த கேமராமேன் செஞ்ச காரியம்தான். இது வந்து ஒவ்வொருத்தரோட ரசிகரோட மனக்குமுறல். இந்த ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க இவங்கெல்லாம். அதை பற்றின ட்ரோல் தான் இது. இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து கலாய்க்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அடுத்த ட்ரோலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிஎஸ்கே வந்து புது கேப்டனை போட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி தோனிக்கு முன்னாடி வந்து வேற ஒரு கேப்டன், இப்போ வந்து தோனியை போட்டாங்க. ஏதாவது நல்லது நடக்கும்னு பார்த்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே நடக்கலை. ஐபிஎல்ல வந்து பல மேட்ச் விளையாடி வெறும் 4 பாயிண்ட் தான் வாங்கியிருந்தாங்க. அதை பற்றின ட்ரோல் தான் இது. அடுத்து வந்து தோனி வந்து அவங்களோட டீம்மேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் கடைசி பேட்ஸ்மேனை களத்தில் இறங்க விடாம பார்த்துக்கிறதா எனக்குன்னு வந்து வாட்சிங்க பாரு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. அடுத்து பாருங்க, சிஎஸ்கே ஓனர் வந்து விளையாண்ட டீம் மெம்பர்ஸ்க்குலாம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன கற்பனை. அடுத்ததான் வந்து இந்த சென்னை 28 படம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த சீனுக்கும் இந்த தீபக் சாகர் பண்ணாரு ரெண்டுக்குமே ஈக்குவல் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து வந்துருச்சு பாருங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. என்னை சுற்றி மரமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ நாம் இருக்கிற இடம் தான் சிஎஸ்கே பவர் பிளே. என்னம்லாம் போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க சிஎஸ்கே டீமை. இந்த ஐபிஎல்ல வந்து இந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்காக இப்படியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் வெளியவே தலை காட்ட முடியாதபடி ஒரு ட்ரோல். சரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோல் என்னன்னா, சிஎஸ்கே வந்து நான் நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களை சந்திக்கிறேன்டா அப்படின்னு ஒரு ட்ரோல். எனக்கு எண்டே கிடையாதுடா. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.